வணக்கம். இந்தியாவோட மோஸ்ட் டிராமாட்டிக் ஸ்டார்ட் அப் கதைகள்ல ஒன்னான போட் BOAT கம்பெனியோட ஒரு ஆழமான அனாலிசிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். எப்படி ஒரு பிராண்டு நம்ம எல்லார் வீட்லயும் ஒரு அங்கமா மாறுச்சு, அப்புறம் எப்படி திடீர்னு ஒரு பெரிய சரிவை சந்திச்சுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். அமன் குப்தாவோட போட் கம்பெனிக்கு நிஜமாவே என்னதான் ஆச்சு? ஒரு காலத்துல சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார் காதுலயும் கைகள்லயும் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் தவறாம இருந்துச்சு. இந்தியாவோட மோஸ்ட் செலிப்ரேட்டட் தொழில் முனைவர்கள் ஒருவரான அமன் குப்தாவோட கம்பெனி இன்னைக்கு ஒரு மாபெரும் வீழ்ச்சியை சந்திச்சிட்டு இருக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சு? முதல்ல 3376 கோடி ரூபாய். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் 2023ஆம் நிதியாண்டுல போட் கம்பெனி தொட்ட உச்சக்கட்ட வருவாய். வெறும் 9 வருஷத்துல ஒரு சாதாரண ஆடியோ கம்பெனி இவ்வளோ பெரிய மைல்கல்ல எட்டுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த மாபெரும் வெற்றி எப்படி சாத்தியமாச்சு, அதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள் இதுதான். போட் கம்பெனியோட ஆரம்பகட்ட எழுச்சி, கோவிட் நேரத்தில் கிடைச்ச பெரிய வளர்ச்சி, ஸ்மார்ட் வாட்ச் சந்தையோட சரிவு, ஆடியோ மார்க்கெட்ல வந்த போட்டி, அவங்க எடுக்க போற பிரீமியம் டிரான்சிஷன், அப்புறம் ஃபைனலா இன்னைக்கு நிலைமையில போட் கம்பெனியால தாக்கு பிடிக்க முடியுமா? பகுதி 1, போட் நிறுவனத்தோட எழுச்சி. 2014 ஆரம்பிச்சு எப்படி எல்லார் வீட்லயும் இடம் பிடிச்சாங்கன்னு பார்ப்போம். இவங்களோட பயணம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. 2014 கம்பெனி ஆரம்பிச்சாங்க. ஆனா 2020 தான் அவங்க நிஜமான மேஜிக் பண்ணாங்க. உலகத்திலேயே 5வது மிகப்பெரிய ஸ்மார்ட் வாட்ச் பிராண்ட் அப்படிங்கிற பிரம்மாண்டமான இடத்தை பிடிச்சாங்க. ஆனா பாருங்க, 2023 உச்சத்தை தொட்டவங்க 2024 எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் சரிவை ஃபேஸ் பண்றாங்க. பகுதி 2, பெருந்தொற்று காலத்தோட அபரிமித வளர்ச்சி. COVID-19 எப்படி இவங்களுக்கு 5 மடங்கு வளர்ச்சியை கொடுத்துச்சுன்னு பார்க்கலாம். லாக்டவுன் டைம்ல உங்களோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் அனுபவங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மொபைல் பார்க்குற நேரம் அதிகமாச்சு, இயர்ஃபோன்ஸ்க்கான டிமாண்ட் எங்கேயோ போயிடுச்சு. இன்னொரு பக்கம் நாடி துடிப்பு, டெம்பரேச்சர் செக் பண்ண ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றா மாறிடுச்சு. இதனால அவங்க ப்ராடக்ட்ஸ்க்கான தேவை 20% வரைக்கும் அதிகமாச்சு. நம்புவீங்களா? தினமும் 15,000 போட் சாதனங்கள் வித்து தீர்ந்துச்சு. அவங்களோட வருவாய் 700 கோடியிலிருந்து 3400 கோடியா, அதாங்க சரியா 5 மடங்கு ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தது. பகுதி 3, ஸ்மார்ட் வாட்ச் சந்தையோட வீழ்ச்சி. பட்ஜெட் வாட்சுகள் எப்படி அதல பாதாளத்துக்கு போச்சுன்னு இப்ப பார்ப்போம். இங்க தான் விஷயமே இருக்கு. அவங்க ஃபாலோ பண்ண விலை நிர்ணய உத்தி, அதாவது அந்த பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களுக்கு யமனாவே மாறிடுச்சு. 2500 ரூபாய்க்கும் கம்மியான விலையில ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் சேல்ஸ் சும்மா பிச்சுக்கிட்டு போனாலும் கொஞ்ச நாள்ல குவாலிட்டி பத்தி மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெல்த் ரீடிங்ஸ்லாம் சுத்தமா துல்லியமாவே இல்லை. ஒரு மெடிக்கல் டிவைஸா பார்க்கப்படுற வாட்ச் தப்பான டேட்டாவை கொடுத்தா மக்கள் எப்படி நம்புவாங்க? சரியா அங்கதான் இவங்களோட வீழ்ச்சி ஆரம்பமாச்சு. இந்த வருவாய் சரிவை கேட்டிங்கன்னா நிஜமாவே ஷாக் ஆயிடுவீங்க. 2023 ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து மட்டும் 901 கோடி ரூபாய் சம்பாதிச்ச போட் 2025 நிதியாண்டுல வெறும் 330 கோடியா சரிஞ்சிட்டாங்க. இது கிட்டத்தட்ட 63% வீழ்ச்சி. ஒட்டுமொத்த ஸ்மார்ட் வாட்ச் மார்க்கெட்டே ஒரு 34% சரிஞ்சப்போ போட் கம்பெனியோட வீழ்ச்சி அதை விட ரொம்ப மோசமா இருந்துச்சு. மக்கள் இப்போ தரமான ஸ்மார்ட் வாட்ச்களுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. பகுதி 4, ஆடியோ சந்தை போட்டியும் நிர்வாகத்தில் ஏற்பட்ட குழப்பங்களோ. இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். போட் கம்பெனி ஒரே நேரத்துல 2 முனைகள்ல போர் புரிய வேண்டிய ஒரு கட்டாயம். ஒரு பக்கம் நாய்ஸ் மாதிரியான நம்ம ஊர் போட்டியாளர்கள், இன்னொரு பக்கம் ஆப்பிள், சாம்சங், OnePlus மாதிரியான சர்வதேச ஜாம்பவான்கள். இவங்களோட ஆக்கிரமிப்பால போட் கம்பெனியோட ஆடியோ மற்றும் ஸ்மார்ட் வாட்ச் மார்க்கெட் ரொம்பவே ஆட்டம் காண ஆரம்பிச்சுது. 3, இந்த நம்பர் எதை குறிக்குது தெரியுமா? கடந்த 3 வருஷத்துல போட் கம்பெனி 3 வெவ்வேறு சிஇஓக்களை மாத்திருக்காங்க. கம்பெனியோட தொடர்ச்சியான மோசமான பர்ஃபார்மன்ஸ்னால நிறுவனர்களான அமன் குப்தா, சமீர் 2 பேருமே தங்களோட உயர் பதவிகள்ல இருந்து விலக வேண்டிய கட்டாயம் கூட ஏற்பட்டுச்சு. வளர்ந்து வர்ற ஒரு ஸ்டார்ட் அப்க்கு இது நிஜமாவே ரொம்ப ஆபத்தான ஒரு அறிகுறி. நிர்வாக குழப்பத்தோட நேரடி விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல கம்பெனியோட வருவாயில 30% இருந்த ஊழியர்களுக்கான செலவு இப்போ 44% ஏறிடுச்சு. ஒரு பக்கம் சேல்ஸ் குறைஞ்சுக்கிட்டே போகுது, இன்னொரு பக்கம் செலவுகள் இப்படி அதிகரிச்சுட்டே போனா லாப விகிதம் அதல பாதாளத்துக்கு தான் போகும். வேற வழியே இல்ல. பகுதி 5, பிரீமியம் சந்தையை நோக்கிய மாற்றம். இந்த பிராண்டை காப்பாத்திக்க அவங்க போட்ட பிளான் என்ன? கம்பெனியை காப்பாத்த அவங்க கையில எடுத்திருக்க 4 முக்கியமான அஸ்திரங்கள் இதுதான். முதல்ல, தேவையற்ற விளம்பர செலவுகளை அதிரடியா குறைச்சாங்க. 2வது, வெளிநாட்டு இறக்குமதியை குறைச்சு உள்ளூர் உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. 3வது, ரொம்பவே அட்வான்ஸ்டான AI தொழில்நுட்பங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. 4வதா, 1500 இருந்து 2000 கோடி ரூபாய் வரையிலான IPO மூலமா பங்குச்சந்தையில நுழைவும் இப்போ தயாராகி வராங்க.
இதுதான் கம்பெனியோட புதிய 5000 ரூபாய் வியூகம். அதாவது வெறும் 1000 அல்லது 2000 ரூபாய்க்கு பொருட்களை வித்து மார்க்கெட்டை பிடிக்கிறத விட 5000 ரூபாய்க்கு தரமான செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட பிரீமியம் பொருட்களை வித்து மக்கள் கிட்ட இழந்த நம்பிக்கையை மறுபடியும் வாங்குறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே தீர்வு. தரமில்லாத பட்ஜெட் வாட்ச் அப்படிங்கிற முத்திரையை உடைக்க அவங்க எடுக்கிற மிகப்பெரிய ஆயுதம் இதுதான். பகுதி 6 போட் நிறுவனம் இன்னைக்கு தப்பி பிழைக்குமா? இந்த IPO பயணத்துல அவங்க நிஜமாவே ஜெயிக்க போறாங்களா? ஒரு பக்கம் சின்னதா ஒரு நம்பிக்கை வெளிச்சம் தெரியுது. செலவுகளை எல்லாம் குறைச்சு 2024-25 நிதியாண்டுல ஒரு 60 கோடி ரூபாய் நிகர லாபத்தை காட்டியிருக்காங்க. ஆனா முட்டுக்கட்டைகள் மலை மாதிரி முன்னாடி நிக்குது. கடந்த 3 வருஷத்தோட நிதிநிலை திருப்திகரமா இல்லைன்னு ஆடிட்டர்கள் ஓப்பனா சொல்லிட்டாங்க. இதனால IPO மூலமா முதலீடு திரட்டுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம புது டெக்னாலஜியை உருவாக்க R&Dக்கு பெரிய அளவுல செலவு பண்ண அவங்க கிட்ட போதுமான காசும் இல்ல. ஃபைனலா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இத்தனை நாளா கையடக்க விலையில கிடைக்கிற ஒரு பிராண்ட் அப்படின்னு நம்ம மனசுல பதிஞ்ச போட் இப்ப திடீர்னு நாங்க பிரீமியம் குவாலிட்டியில AI பொருட்கள் தரோம் அப்படின்னு சொன்னா மார்க்கெட்ல ஏற்கனவே பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்துற ஆப்பிள், சோனி, JBL மாதிரியான ஜாம்பவான்களை தாண்டி மக்கள் இவங்களை நம்பி வாங்குவாங்களா? போட் கம்பெனியோட இந்த புது கேம் பிளான் சக்சஸ் ஆகுமா இல்ல வெறும் கனவாவே போயிடுமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கண்டிப்பா விவாதிங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் சந்திப்போம்.